வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல நடந்திருக்க சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,000 பாயிண்ட்டை பல வாரங்கள் போராடி நம்ம இதெல்லாம் ஆசைப்பட்டிருப்போம். 24,000 தாண்டாதா மார்க்கெட் அப்படின்ட்டு ஏங்கி இருப்போம். இன்னைக்கு இப்போ 24,000 தாண்டி இன்னைக்குன்னா இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா 24,000 தாண்ட ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட்டு. இது ஒரு மிகப்பெரிய குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா கன்சிடரேஷன் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற பயங்கரமான டவுட் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் ஒரு நேரம் போல ஒரு நேரம் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் மக்கள் பார்க்கறதுனால இது கனவா கூட இருக்கலாமோ, நாளைக்கே கூட ஏன் மார்க்கெட் ஒரு 500,000 பாயிண்ட் விழுந்துராதா அப்படிங்கிற மாதிரியான டவுட் இருக்கு. பட் டவுட் எல்லாம் வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியாது. நம்ம வேலை என்ன? ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 10 ஸ்டாக் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ அதை 15 ஸ்டாக் ஆக்கணும், 20 ஸ்டாக் ஆகணும். உங்ககிட்ட என்ன பேமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இருக்கோ அதை நீங்கள் ஸ்டாக்கை கன்வெர்ட் பண்ணிட்டு வர போறீங்க. நம்மளோட டார்கெட் எங்கே இருக்கு? 15 to 20 வருஷம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இட்ஸ் அன் ஆல் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ கோல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்கெட்டில் பர் அவுன்ஸ்க்கான கோல்டு பிரைஸ் கொஞ்சம் கூடி இருக்கு. டாலர்ல சொல்ல $4,324 இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 4,310 தான் இருந்தது. இப்போ $14 கூடி இருக்கு. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வருது. லாஸ்ட் 3 டேஸாக கவனிங்க, உங்களுக்கு 14,070, 14,060, 14,030 அப்படின்னு குறைஞ்சிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல பதட்டம். மக்களுக்கு இன்னமும் மார்க்கெட் மேல ஒரு கான்பிடன்ஸ் வரல. அது வரும்பொழுது இன்னுமே கூட இது குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. 13,000 போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுல 13,000 ரூபாங்கிறது பிளஸ் 1,000 rupees என்ன இருக்கு? எஸ், இம்போர்ட் டியூட்டி இருக்கு. அதுவும் நாளைக்கு கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணாங்கன்னு சொன்னா, பண்ணுவாங்கன்னு தெரியாது, பண்ணாங்கன்னு சொன்னா இன்னும் 12,000 கூட மார்க்கெட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் மார்க்கெட் மேல மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் எப்போ வரும்னா அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன். ஜூன் மாதம் குவார்டர்லி ரிசல்ட் முடிஞ்சு மார்க்கெட் ஏறும். ரொம்ப பீக்குக்கு எப்போ போகும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரிசல்ட் அக்டோபரில் வருது பாருங்க, தீபாவளி சமயத்தில். அப்போ எனார்மஸ் க்ரோத் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கோல்டு ரேட் 13,000க்கு 14,000க்கு இடைப்பட்ட இடத்துல இது ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு அதுதான் பொசிஷன். சில்வர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேஞ்ச் இல்லை, 275 ரூபா பெர் கிராம் அப்படிங்கிறது அந்த ரேஞ்சை மெயின்டைன் ஆகுது. பட் இன்னைக்கு ஆக்சுவலாக சில்வர் குறைஞ்சிருக்கணும். அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு. பெட்ரோல் பிரைஸ்ல எந்த சேஞ்சஸ் இல்லை, 107 ரூபாய் 75 பைசா அந்த ரேஞ்ச் இருக்கு. டீசல் 99 ரூபா 56 பைசா அந்த ரேஞ்ச் இருக்கு. 10 காசு கம்மியா இருக்கு. அமெரிக்காவுடைய இன்ஃபிளேஷன் இப்போ அதிகமா இருக்கு, கணிசமா அதிகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வேலை என்ன? ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தணும். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தினாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அது இன்ஃபிளேஷன் கட்டுப்பாட்டுக்கு வரணும் பொழுது காலத்துக்கு காலம் கப்பல் ஆஃப் இயர்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா ஃபெட் கால் பர்சன்டா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டு அவங்களே மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க இன்ஃபிளேஷன் அப்படின்னு தான் இதை பார்க்க முடியும். இன்னொரு காரணம் என்னன்னா அதர் கண்ட்ரீஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் பொழுது ஸோ சேம் கண்ட்ரில இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு இருக்குங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில மார்க்கெட்டை பத்தி பயப்படுறாங்க. இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏத்தினாங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் நைட் கூட பாத்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1%, 1.5% குறைஞ்சிருக்கிறது நம்மளால கவனிக்க முடியுது. நான் ஸ்டாக் சொல்றேன் நான். ஸோ இது ஒரு இஷ்யூ. இப்போ அதனால நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபெட் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் 19ஆம் தேதி சைன் பண்றதா கமிட் ஆயிருக்காங்க. இதுல ஈரான் என்ன விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோஸ்ல நாங்க எந்த விதமான டோலும் வாங்க மாட்டோம், நாங்க ஃப்ரீயா ஓபன் பண்றோம். அதுக்கு பதிலாக யூஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 300 பில்லியன் அவங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா கத்தார் தான் கொடுக்க போகுது. கத்தார், யுஏஇ இந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் அவங்களுக்கு அந்த ஃபண்ட் வந்து சேரப்போகுது. நேரடியாக ஃபண்டா வராது. இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய டேமேஜ் ஆன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அதுல இருந்து பிசினஸ் எடுக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்களுக்கு கிடைக்கும். கத்தார், யுஏஇ இந்த வளைகுடா நாடுகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஒத்துக்கிட்டு ஹார்மோஸ்க்கு சார்ஜஸ் எதுவும் பண்ணல. பிளஸ் ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நாங்கள் குறைப்போம், அந்த பிரச்சனைகளுக்கு தடைகளை குறைப்போம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ். பிளஸ் இன்னும் இல்லாமல் இவங்களுடைய அசட்ஸ் எல்லாம் சில இடங்களில் முடக்கப்பட்டிருக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம், அதையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஈரானுக்கு இருக்கு. பட் எனிவே இப்போ 19ஆம் தேதி இந்த டீல் சைன் ஆக போதாங்கிறது அடிப்படையில் பல விஷயங்கள் இருக்கு. 19க்கு மேலே மார்க்கெட்டு ஒன்று டீல் சைன் ஆச்சுன்னா வேற மாதிரி போகும், டீல் சைன் ஆகலைன்னா அது வேற மாதிரி போகும். என்ன வேணா நடக்கலாம் மார்க்கெட்ல. இதுல இஸ்ரேலுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா சண்டை எனக்கும் ஈரானுக்கும் தான். சண்டைக்கு ஹெல்ப் பண்ண வந்தது அமெரிக்கா. கடைசி நீங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டீங்க, என்ன கழட்டி விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நேற்று கூட அவங்களுடைய எம்பி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் முடிஞ்சதே தவிர ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் முடியல. நாங்கள் லெபனான் மேல தாக்குதல்
தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அது அமெரிக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது டாடா மோட்டார்ஸ்ல ஒரு பெரிய அலர்ட் வந்திருக்கு. என்ன அலர்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎல்ஆரோட சப்ளை செயின் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்தில் அப்படின்ட்டு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமான ரெவென்யூவும் ப்ராஃபிட்டும் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஎல்ஆர்ல தான் வரும். ஸோ மேக்ஸிமம் அதுதான் அவங்களோட பிஸ்னஸாக இருக்கு. அப்படி ஒருவேளை ஜேஎல்ஆருடைய சப்ளை செயின் பாதிக்கப்பட்ட ஏர்னிங் பர் ஷேர் எதிர்காலத்தில் வெகுவாக பாதிக்கும். அப்படி என்ன சப்ளை செயின் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சு பாருங்க. சப்ளை செயின் என்ன, மேனுஃபேக்சரிங் ஒரு விஷயத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை விற்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய சப்ளை செயின் சொல்லுவோம். ரா மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த பொருள் போய் அங்கே சேர்றது வரைக்கும். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதிர்காலத்தில் காஸ்ட் ஆஃப் இதெல்லாம் அதிகமாகும். இப்படிலாம் ஆச்சுன்னா இன்னைக்கு இருக்க பிரைஸ்ல ஜேஎல்ஆர் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த ரேட்ல கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. அதுக்காக தேவையான ஆல்டர்னேட் சொல்யூஷன் அவங்க கிரியேட் பண்ணணும். பட் அது கிரியேட் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏர்னிங் பர் ஷேர்ல பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில். இப்போ என்எஸ்சியும் என்ன பண்றாங்கன்னா டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. டிராஃப்டை வந்து ப்ராபப்ளி வர வெள்ளிக்கிழமை செபியில் தாக்கல் பண்ண போறாங்க. தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் கொஞ்சம் நாள்ல 1 or 2 weeksல உங்களுக்கு ஐபிஓ கிடைச்சிரும், மார்க்கெட்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தயாரா இருக்கிறவங்க தயாரா இருந்து அதுக்கான வேலைகளை செய்து கொள்ளுங்கள். ஸ்பேஸ் எக்ஸோட மார்க்கெட் கேப் வந்து 2.94 ட்ரில்லியனை வந்து டச் பண்ணுச்சு. அதாவது நேத்திக்குன்னு நினைக்கிறேன் $224 வரைக்கும் $25 வரைக்கும் உங்களுக்கு ஹை போச்சு. அப்போ திருப்பி வந்து $200 லேண்ட் ஆகி நின்னுது. திருப்பியுமே இது வந்து ரீடச் பண்ணாமலாம் இருக்காது. எதனால வெயிட்டிங்னா இப்போ ஃபெட் ரேட்டுக்காக வெயிட்டிங். $60 பில்லியன் கர்சர் அப்படிங்கிற கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் அவங்களோட ஸ்டேக்ஸ் 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியில் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா, இந்த ஏஐ கோடிங், அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி தான், பட் ஏஐ கோடிங் சம்பந்தமான விஷயங்கள்லாம் செய்யறதுனால அது ஒரு அட்வான்டேஜா யாருக்கு, ஸ்பேஸ் எக்ஸுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம். அவங்க வந்து $4 பில்லியன் அதாவது 33,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐபிஓ லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கான டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிராஃப்ட் தான் ரெடி ஆயிருக்கு, இன்னும் தாக்கல் பண்ணல. இன்னும் கொஞ்ச நாள் அவங்களும் வந்து தாக்கல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இப்போ உங்களுக்கு வந்து என்எஸ்சியும் இந்த ஜியோவும் ஒரே நேரத்தில் கூட ஐபிஓ ஒரே நேரத்தில் இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன வந்து ஐபிஓ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து கத்தார். இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் ஓபன் பண்ண சொல்லிட்டாங்க. கத்தார் கேஸ் பூரா, அதாவது நான் சொல்றது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய கேஸ் இதுக்கு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. அதனால இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, எல்லா ஷிப்ஸையும் ஆஸ் மச் ஆஸ் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து வாடகைக்கு எடுத்து கேஸை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வெளியே கொண்டு போக போறாங்க. அதன் மூலமா அந்த நிறுவனங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேஷ் ஃப்ளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது ஒரு நியூஸா இருக்குங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட்ல வந்து 5லேருந்து 10 நாளுக்கு உண்டான க்ரூட் ஆயில் தான் வந்து அவைலபிளா இருக்கு, இதனால பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான். மார்க்கெட்ல வந்து 5 நாள்ல இருந்து 10 நாளுக்கு உண்டான அந்த பெட்ரோல் அப்படிங்கிறது டோட்டல் மார்க்கெட் சைஸ் கிடையாது. இப்போ எஸ்பிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எஸ்பிஆரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே 9.5 நாளுக்கான பெட்ரோல் தான் நம்ம அதில் வைக்கவே முடியும். ஸோ அதில் வந்து 9.5 நாளுக்கு இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெய் நிறுவனங்கள் இருக்காங்க, சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ரிஃபைனரி, அந்த யூனிட்ல எல்லாமே 2 செக்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து க்ரூட் ஆயிலா ஒரு செக்மெண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்டர் ப்ராசஸ் WIPல ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா டிரான்சிட்ல கொஞ்சம் இருக்கும். ஸோ இது 3த்தையும் சேர்க்கணும், ப்ளஸ் எஸ்பிஆர் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்ல அவங்க கிட்ட எவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா எத்தனை நாளுக்கு உண்டான க்ரூட் ஆயில் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அந்த வகையில் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 90 நாள். இன்னைக்கு வந்து அது 70 நாளுக்கு அரௌண்ட் இருக்கு. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா இன்னுமே அது ஸ்பீடப் ஆக ஆரம்பிக்கும். மேபி எதிர்காலங்களில் இந்த எஸ்பிஆர் இருக்கு இல்லையா, 9 days 9.5 days இருக்கிறத வந்து 14 daysக்கு உயர்த்தணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு விஷயம். பட் இந்த 5 to 10 நாள் அப்படிங்கிறது வந்து எதுங்கிறத சேர்த்து நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. மே மாசத்துக்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல பார்க்கும்போது நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட்டை விட எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா $28 பில்லியன் வந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது, ரைட்? ஆனா யோசிச்சு பாருங்க, இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு, காலத்துக்கு காலம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு இந்த ட்ரேட் டெபிசிட்ங்கிறது. இந்த ட்ரேட் டெபிசிட் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய இந்த காலத்திலேயே நம்மளோட இந்தியாவோட growth இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் குறைய கூட வேண்டாம், எக்ஸ்பேன்ஷன் நின்னாலே போதும். சீரியஸ்லி சொல்றேன், ட்ரேட் டெபிசிட் குறைய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வெறும் அந்த எக்ஸ்பேன்ஷன் நின்னாலே போதும், நம்மளுடைய மார்க்கெட் எங்க போகும் அதுக்குண்டான எல்லா வேலைகளும் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது, ஒருவேளை ட்ரேட் டெபிசிட் குறைய ஆரம்பிச்சதுன்னா இந்தியன் எக்கானமி உண்மையிலே நீங்க எதிர்பார்க்குற அளவை விட பெட்டராகவும் இருக்கும். நிறைய எஃப்ஐஎஸ் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்தியா மாதிரியான நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க அமெரிக்கன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் டெபிசிட்ல இருக்கு, ஆனாலும் வளருது. இது காலம் மாறும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ எனிவே இந்தியாவுக்கு வந்து
ஆல்மோஸ்ட் திறந்ததுங்கிறது உண்மையிலேயே இந்தியன் மக்களாகவும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டாகவும் சரி ஒரு மிகப்பெரிய ஆறுதலான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சில நிறுவனங்களோட போனஸ் மற்றும் டிவிடெண்டை சொல்லிடுறேன். அதாவது பிரிகேட் என்டர்பிரைசஸ் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக நல்ல கம்பெனி தான், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். அது வந்து 1:3 போனஸ் கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டு. அதனால அதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ரெக்கார்ட் டேட்டை தாண்டிட்டதுனால இப்போ 3 ஷேருக்கு இருந்த வேல்யூவை இப்போ 4 ஷேருக்கு வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். டாடா டெக்னாலஜியில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ₹8.35 ஃபைனல் டிவிடெண்ட்டும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹3.35 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஜூன் 18 ரெக்கார்ட் டேட். ஓகே. HDFC பேங்க் ₹13 ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் 19 அதுவும் யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. பாலிகேப் இந்தியா மெகா டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ₹47 பர் ஷேருக்கு உங்களுக்கு 19 ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா மார்ட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹30 ஃபைனல் டிவிடெண்ட்டும் ₹30 ஸ்பெஷல் டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் 19 உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கான டிவிடெண்ட் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது IRFC பற்றி பேசுங்கன்னு போட்டிருக்கீங்க. இப்போ நமக்கு வந்து தனித்தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறது டைம் இல்லைனாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். IRFCயோடைய ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் கவனிங்க, அடுத்தது வந்து நெட் ப்ராஃபிட் கவனிங்க, ப்ராஃபிட் க்ரோத் கவனிக்கணும். இந்த க்ரோத் ரேட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வளருதா இல்லை ஆனால் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில் ROI வந்து 13-14 அந்த ரேஞ்ச் இருக்குது, பட் கம்ஃபர்டபுள் தான். பட் சேல்ஸ் வளராமல் ROI வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ 10 வருஷத்தில் 14%, 5 வருஷத்தில் 12%, அப்புறம் 3 வருஷத்தில் 5% தேஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரியான ஸ்டாக்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களோட விருப்பம். கர்நாடகா பேங்க்ல வந்து கரெக்ஷன் எடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கரெக்ஷன் எடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. பேசிக்காக அந்த கம்பெனியோட சேல்ஸ் கவனிங்க. இயர் ஆன் இயர் சேல்ஸ் எந்த வகையில் க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6% to 7% இருக்கு. போன வருஷம் சுத்தம் ஒன்றும் கிடையாது. அந்த ரேஞ்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஏன் போன வருஷம் ஒன்றும் கிடையாதுன்றத நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா போன 3 வருஷமாக ரொம்ப கம்மியான அக்கௌண்ட்ஸ் காட்டியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இவங்களோட ஆவரேஜ் க்ரோத் வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட இருந்திருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால சந்தேகத்துக்குரிய உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத இடங்கள்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை விட்டு தள்ளி இருக்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்றத நான் சொல்ல வருவேன். உங்களுடைய வீடியோ அனைத்தும் நன்றாக இருக்குது. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போடுவோம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா ROI 1% இருக்கும். நிறைய பேருக்கு இதுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. ROI 1% தான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நல்ல கவனிங்க. அவங்களோட இயர் ஆன் இயர் சேல்ஸை கவனிங்க. அரௌண்ட் 15 to 20% சேல்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்தது அவங்க நெட் ப்ராஃபிட் கவனிங்க. உங்களுக்கு அதுவுமே அரௌண்ட் 20% அந்த கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு இல்லையா? ஸோ இந்த கம்பெனி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கம்பெனி தான். இதுல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொல்ல நிறைய பேர் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் கூட நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பண்ண வேண்டியது தான். அடுத்து உங்கள் கேள்வி என்ன, கோல்டு பீஸில் எந்த பெஸ்ட் லாங் டைம் ஹோல்டிங்? கோல்டு பீஸில் என்ன பெஸ்ட்? கோல்டு பீஸுங்கிறதே வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். அது நீங்கள் SBIயில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா டாட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா கோட்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். கம்பெனியில் சொல்லலாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசப்படும், டிமாண்ட் வித்தியாசப்படும். இதில் ஒன்றுமே அப்படி இல்லை. பட் பர்சனலாக நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த மாதிரி கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத நீங்களாம் என்ன பண்ணலாம்னா தங்கமயில், டைட்டன், பாலிகேப், டேட்டா பேட்டர்ன் இந்த மாதிரியான அப்கமிங் செக்மெண்ட் என்னன்னு பார்த்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வேகமாக வளரும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து A-B கேட்டகரியில் நல்ல ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 60 ஸ்டாக், இது 60 ஸ்டாக் என்கிட்ட இருக்குது. அந்த 60 ஸ்டாக்கை நான் இப்போ 49 குறைச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு என்னன்னா ஃபோமோ ஃபீலிங் இருக்குது. ஃபோமோ ஃபீலிங்னா ஒன்றும் இல்லை, எங்கேயாவது நம்ம வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவோங்கிறதுக்காக நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோல சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்றுத்துல ஏதாவது கிடைச்சிருமே அப்படின்ட்டு. பட் அது தப்பு தான். இருந்தாலும் அந்த பதட்டம் வந்து மக்களுக்கு இருக்கிறது இயல்பு தான். அப்படி இருக்கும்போது நான் 60 49 குறைச்சிருக்கேன், இந்த 49 இன்னும் கீழே குறைக்கட்டுமா, அதுக்கு என்ன வாய்ப்புன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவர் வந்து ஒரு நம்மளோட கம்யூனிட்டி கிளைண்ட்டாக தான் இருப்பார் நினைக்கிறேன், தமிழ் வல்லவன். எனிவே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கிளாரிட்டி ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இண்டக்ஷனில் கூட. பட் அதே தான் மீன் டைம் நம்ம சரியான நிறுவனங்களை ஐடென்டிஃபை பண்ணணும் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங்கில் எந்த 2 கம்பெனியில் 3 கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் பேங்கிங், கேபிட்டல் மார்க்கெட், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், அப்புறம் பவர் செக்டர். இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 செக்டார் அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 15 செக்டாரில் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சில ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துரும் கம்யூனிட்டியில். மேபி கம்பெனி டு கம்பெனி எந்த கம்பெனிக்கு வந்து 3 ஸ்டார் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது, 4.5 இருக்குங்கிற ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார் ரேட்டிங் வந்ததுக்கப்புறமா 4க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸை கான்சியஸாக கன்சிடர் பண்ண கற்றுக்குங்க. இது போதும் உங்களுக்கு, நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. 4க்கு கீழே இருக்கிற ஸ்டாக் வந்து மோசமான ஸ்டாக்னு நான் சொல்ல வரல. 4க்கு மேலே இருக்கிறது வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. 4க்கு கீழே இருக்கக்கூடியது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஆவரேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதனால உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் 49 குறைக்கணும்னு அந்த முடிவெடுங்க. பட் 49 ஒன்றும் தப்பான நம்பரும் இல்லை, அதையும் நான் சொல்கிறேன்.
ஏன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில் 40ங்கிறது நம்மளோட அரௌண்ட் ஆவரேஜ். ஒரு 9 ஸ்டாக் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. எதிர்காலத்தில் தேவைப்படும் போது நம்ம 1-2 ஸ்டாக் வந்து தப்பான ரூட்டில் போச்சுனாலோ ஏதோ பிரச்சனை வந்ததுனாலோ நம்ம வந்து டீலிஸ்ட் பண்ணுவோம். அப்படி டீலிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அலர்ட் வரும். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகே, ரைட். எனவே கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை வந்து அவங்களுக்குலாம் இண்டக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இண்டக்ஷன் நைட் 9 மணிக்கு இருக்கும். அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. வர வாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வார் ரூம் இருக்குது. வார் ரூமுடைய லிங்க் வந்து பழைய லிங்க் கிடையாது, புது லிங்க் வந்திருக்கும். உங்களுடைய லாகின்ல பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு வார் ரூமுக்கான மெனுவில் அந்த லோகோ வச்சுருப்பேன், வார் ரூமுக்கு லோகோ. அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? காலையில் 9 மணிக்கு வார் ரூம், சண்டே மார்னிங் 9 to 12. ஓகே. ஸோ எப்பவுமே நான் சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசை பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.